Hi guys, இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஜெக்ட் ஃபிட் அண்ட் ஆப்ஜெக்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னோட ஃபோல்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு paris.jpg சொல்லிட்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ஓகேவா, ஜிபிஜி ஃபார்மேட்டில் பார்த்தீங்களா இந்த இமேஜ் வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம் நம்ம ப்ராஜெக்டை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஐஎம்ஜி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐஎம்ஜி டேக்குள்ளார பாரிஸ், ஓகேவா, எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டுக்குள்ளார paris.jpg கொடுத்துறேன். இந்த ஆல்டர்ன் ஆட்ரிபியூட் எனக்கு தேவை, நான் மட்டும் ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாடி, ஓகே, பாடி டேக் மட்டும் நான் ஸ்டைல் பண்ணுறேன். ஓகேவா, பாடி டேக்கில் என்ன ஸ்டைல் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேவா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஏன்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா போதும், எனக்கு இமேஜ் வந்து சென்டராக வந்துடும். ஓகேவா, அது டெக்ஸ்ட் அலைன் சென்டருக்கு மட்டும் கொடுத்தா நம்ம போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஎம்ஜி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஐஎம்ஜி ப்ராப்பர்ட்டியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, லைவ்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட் அவுட்புட் இப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஓகே, நான் ஜூமிங் பண்ணிருக்கேன். ஜூமிங் ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணால் இப்படி தான் இருக்குது. ஓகேவா, கரெக்டாக அதுவே நான் வித்தும் ஹைட் நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா, அதுவே கால்குலேட் ஆகி அதுவே வந்துருக்கு. ஓகேவா, நான் சைட்லனா நியூ டேப்னா ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஓகேவா, இதுதான் இமேஜோட சைஸ். அதே சைஸ் சேம் சைஸ் தான் வந்துருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா, இப்போ நான் என்னோட சைஸ் நான் ஓனாக கொடுக்குறேன். ஓகேவா, வித் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன வித் கொடுக்குறேன்னா 200 பிக்சல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 300 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஓகேவா, 300 பிக்சல். ஓகே, இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ சைஸ் வந்து சின்னதாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா, சின்னதாகிடுச்சு. எவ்வளோ பேர் இருக்குது பார்த்தீங்களா, வித் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட வித் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா, 200 பிக்சல், ஹைட் வந்து 300 பிக்சல். ஓகேவா, பட் பார்த்தீங்களா இமேஜ் வந்து எனக்கு டல்லாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்குது. ஓகேவா, பார்த்த உடனே சுருங்கின மாதிரி தெரியுதா? ஜூமிங் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஜூம் பண்ணிக்கிறேன், மவுஸால் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, இமேஜ் வந்து சுருங்கின மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்கு நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இப்போ யூஸ் பண்ணி நம்ம இதை சரி பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் ஃபிட்டுன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஆப்ஜெக்ட் ஃபிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் என்ன வேணும்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, கவரு, கண்டெய்னு, ஃபில்லு, நன்னு, ஸ்கேல் டவுன். ஓகே, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா கவர்ன்ற ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா, இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கவர் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் எவ்வளோ பெருசாக இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இமேஜ் என்ன சொன்னால் அந்த சுருங்கி இருந்துச்சுல அந்த இமேஜ், அந்த சுருங்கின இமேஜை எடுத்துகிட்டு அது சென்டராக போயிடுச்சு. ஓகேவா, இது கவர் ஆகிடும். ஓகேவா, உதாரணத்துக்கு நம்ம இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட ப்ரொஃபைல் இருக்குல்ல, ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஃபேஸ் மட்டும் தான் நம்ம காமிப்போம். ஓகேவா, ஃபேஸ் தவிர நம்ம பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம காட்ட மாட்டோம். பேக்ரவுண்ட் நம்ம பெருசாக இருக்கும், நம்ம ஃபேஸ் மட்டும்தான் நம்ம வந்து தெரியும். ஓகேவா, இந்த இடத்துல லோகோ மாதிரி ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், அந்த மாதிரி. ஓகேவா, அதர் வெப்சைட்டில் சொல்கிறேன் நான். அந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஃபிட் ப்ராப்பர்ட்டி மூலமாக தான் அவங்க கவர் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா, சரி, செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கண்டெயின். ஓகேவா, கண்டெயின், இந்த ஆப்ஷன் பாருங்கள். கண்டெயினை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துட்டேன், பட் இவங்க பாருங்க அதுவே கால்குலேட் வித் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, வித்தும் ப்ளஸ் ஹைட். ஓகேவா, அதுவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, கண்டெயின் பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க, இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நார்மலாக இதை கமெண்ட் நான் பண்ணி வேணா காட்டுறேன். ஓகேவா, என்னோட வித்து ஹைட் நான் அவ்வளோ தான் கொடுத்தேன். ஓகேவா, அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதே ஜூமிங்கில் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஓகேவா, அது கண்டெய்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுனா ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ஃபிட்டாக தான் இருக்கும். ஓகேவா, ஃபிட் மீன்ஸ் இமேஜ் வந்து சுருங்காது. ஓகேவா, சுருங்காது, கரெக்டான ஹைட்டு, கரெக்டான வித். ஓகேவா, அதே எடுத்துக்கும். இப்போ தானே நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன், இப்போ காட்டுறேன். பார்த்தீங்களா, பெருசாகிடுச்சு. ஓகேவா, இன்னும் உங்களுக்கு புரியணும்படி சொல்லணும்னா இதுக்கு மட்டும் பேக்ரவுண்டு கலர் மட்டும் நான் ப்ராப்பர்ட்டி வேணால் யூஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணலாம், ரெட் வேணால் கொடுத்துக்கலாமா? ஓகே, ரெட் வேணால் இப்போ கொடுக்குறேன். இப்போ வந்து கண்டெய்ன் இப்போ ஓப்பன் பண்ணி விடுறேன். இப்போ இன்னும் உங்களுக்கு புரியணும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, நம்ம கொடுத்த வித்து தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா, நம்ம கொடுத்துற வித்து தான் வந்திருக்கு, வித் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. ஓகேவா, அது நாம வச்சுக்கோங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு, ஹைட்டு வந்து அதுவே கால்குலேட் ஆயிருக்கு. ஓகேவா, கண்டெயின் கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்ட் ஃபிட்ன்ற கண்டெயின் கொடுத்துருக்கோம். அதனால் வித்து வந்து சேஞ்ச் ஆகலை, வித்துக்கேற்ற ஹைட் வந்து அதுவே கால்குலேட் ஆகி நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக ஷோ ஆயிடுச்சு. ஓகேவா, இமேஜோட சைஸ் பார்த்தீங்களா, அவனை கூகுள்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 400x300. ஓகேவா, அந்த குவாலிட்டியில் இருக்குது. ஓகேவா, இப்போ 400னா 400 வித் இருக்குது, 300 ஹைட் இருக்குது. ஓகேவா, நான் 400 ஹைட்டை நான் 200 சுருக்கியிருக்கேன். ஓகேவா, பார்த்தீங்க வித்து 400 எவ்வளோ பெருசாக இருக்குது, ஹைட் வந்து அதை நான் சுருக்கி 200 வச்சுருக்கேன் வித்து, பட் வித்து சேஞ்சஸ் ஆகலை, ஆனால் ஹைட் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, இதை வந்து எப்படி நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஃபிட் கண்டெயின் மூலமாக பண்ணுறோம். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஃபில். ஓகேவா, சாரி ஆப்ஜெக்ட் ஃபிட் இல்லை ஃபில். ஓகேவா, ஃபில், இதை பாருங்க, இதுவும் உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஃபில்லை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களோட வித் ஹைட் ப்ராப்பர்ட்டிக்கு கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா,
இந்த நீங்கள் கொடுக்குற வித் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது இமேஜ் வந்து அலைன்மெண்ட் ஆகி ஃபிட் ஆகிடும் ஓகேவா. அதனால தான் நம்ம ஃபில் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா நன் ஓகேவா. இது நன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. எதுவுமே யூஸ் பண்ணல, எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நன்றது கொடுப்பீங்க ஓகேவா. டிஃபால்ட்டாக ஜூமிங்கில் ஆகிடும் ஓகேவா நன்னுன்றது. ஓகே, நன்னுன்றது உங்களுக்கு தெரியும், அதை மென்ஷன் பண்ண நான் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கேல் ஐஃபன் டவுன் ஓகேவா. ஸ்கேல் ஐஃபன் டவுன், ஸ்கேல் ஐஃபன் டவுனில் 2 ஆப்ஷனில் ஒர்க் ஆகும் ஓகேவா. ஒன்று கண்டெயின் இல்லைனா நன் ஓகேவா. அது இமேஜுக்கு உங்களோட இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும் ஓகேவா. நன் நம்ம எப்படி நன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடுச்சா ஓகேவா. அப்படி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும், அப்படி இல்லைனா அது வந்து டிஃபால்ட்டாக கண்டெயின் ஆகிடும் ஓகேவா. ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஒர்க் ஆகும் ஓகேவா. அவன் அப்படி தான் சொல்கிறான், அவன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸ்கேல் ஐஃபன் டவுனுன்றது. சரி, நெக்ஸ்ட் வேற என்ன பார்க்கலாம்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஃபிட்டை பார்த்துட்டோம் ஓகேவா. அடுத்தது ஆப்ஜெக்ட் ஐஃபன் பொசிஷனை பார்க்கலாம் அவங்க ஓகேவா. ஆப்ஜெக்ட் ஐஃபன் பொசிஷன் ஓகே. பொசிஷனை கொடுத்துட்டோம். பொசிஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்னா ஒரு 10% யூஸ் பண்ணலாம், பிக்சல் யூஸ் பண்ணலாம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் கவர் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே, கவர் இப்போ அந்த லேஅவுட் இந்த வித் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கவர் ஆகிடும் வந்து. ஓகே, கவர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கவர் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னா நான் கமெண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன் ஓகேவா. நல்லா இமேஜை பார்த்துக்கோங்க. இமேஜ் பார்த்துட்டு நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இமேஜ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா. லே அவுட் மூவ்மெண்ட் ஆகலை ஓகேவா. லே அவுட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகேவா. பட் அந்த லே அவுட்டில் இருக்க இமேஜ் வந்து மூவ் ஆகுது ஓகேவா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ஷோ ஆகுது டிஃபால்ட்டாக, எனக்கு இந்த பில்டிங் மட்டும் தான் ஷோ ஆகணும், இந்த ஈஃபில் டவர் வந்து ஷோ ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ வந்து அதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு இப்போ 90% இருக்கும். நான் ரைட் சைட் மூவ்மெண்ட் ஆகணும் ஓகேவா. ரைட் சைட் மூவ்மெண்ட் ஆகணும் அதிகமாக கொடுங்க ஓகேவா. இப்போ ரைட் சைட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 90% இந்த இடத்துல அந்த பில்டிங் மட்டும் தான் வந்துருக்கு ஓகேவா. இப்போ 50% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் இல்லை ஈஃபில் டவர் ஓகேவா. ரெண்டும் இருக்கா, பில்டிங் ஈஃபில் டவர் ரெண்டுமே வந்துருச்சு ஓகேவா. அது 50% வருது ஓகேவா. உங்களுக்கு 10% காமிச்சிருக்கேன் இமேஜோட ஃபர்ஸ்ட் சைஸ் ஓகேவா. வெறும் ஈஃபில் டவர் மட்டும்தான் இது ஓகே. இது 10%. அப்படி இல்லைனா இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட் கலர் வேணால் வர வைக்கிறேன் ஓகேவா. 0% கொடுக்குறேன். 0 ஓகே. 0ல ஸ்டார்டிங் ஓகேவா. இதுதான் ஸ்டார்டிங் இடம். இப்போ என்ன பண்ணுறேன்னா மைனஸ் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. மைனஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி -50% ஓகேவா. -50% இருக்கும். இந்த இடத்துல இமேஜ் இல்லை ஓகேவா. இமேஜ் இல்லாதனால என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்துருக்கு, ப்ளஸ் அதோட இமேஜ் ஓகேவா பாதி வந்துருக்கு ஓகேவா. ஓகே, நான் இதை இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஓகேவா. எனக்கு தான் ஓகேவா. ஓகே, நான் 90 வச்சுக்கிறேன். அடுத்தது இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூ வந்து கொடுத்தா ஹரிசானில் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா. ஹரிசானில் ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் வெர்டிக்கலில் வந்து இது ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு இதில் எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 10 பிக்சல் அந்த மாதிரி கொடுக்கணும் ஓகேவா. 10 பிக்சல் ஓகே. பார்த்தீங்களா பிக்சல் 10 பிக்சல் மேலே எனக்கு கேப் கிடச்சிருக்கா. இமேஜோட சைஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் ஃபிட் ஆகிருக்கு ஓகேவா. இமேஜோட சைஸ் எனக்கு ஃபிட்டாக இருக்கிறதுனால நான் மேலே இமேஜ் போல், அதனால் பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு தெரியுது ஓகேவா. நீங்கள் ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா மேலேருந்து கால்குலேட் ஆகும் ஓகேவா. இதை நீங்கள் மைனஸில் கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ -10% கொடுத்தனா இப்போ கீழேருந்து வரும் கீழே ஓகேவா. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ்.